அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தொடுத்து வருகின்ற இந்த தாக்குதல் இன்று 2வது நாளையும் எட்டியிருக்கிற நேரத்தில் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சி ஈரானினுடைய அதி உயர் தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமேனி உயிரிழந்து விட்டதாக அறிவித்திருந்தார்கள். இதற்கு பிறகு உண்மையாகவே இதில் ஒரு விஷயம், பல பேர் இவருடைய இறப்பினை கொண்டாடி கொண்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இவருடைய இறப்பினை கொண்டாடுகின்றார்கள், எதற்கு இவ்வளவு எதிர்ப்பு அவருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை இந்த காணொலியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பொதுவாக பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற ஈரானின் புலம்பெயர்ந்தவர்கள், அதே போல மொன்ட்ரியலில் இருக்கின்றவர்கள், டொரண்டோவில் இருக்கின்றவர்கள், சிட்னி நகரில் இருக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லி நடனங்கள் ஆடி கிட்டத்தட்ட 3 மணித்தியாலத்திற்கு மேலாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரானில் இருக்கின்ற ஒரு பகுதியினர் கூட தங்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை இரவே ஆரம்பித்து விட்டதாக கூட அங்கிருந்து வருகின்ற செய்திகளின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன் இந்த கொண்டாட்டம்? ஒரு நாட்டினுடைய அதிகுச்ச தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அவருடைய இறப்பை ஏன் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு இவர் ஒரு கடும் போக்குவாத அரசியலையும் அதே நேரத்தில் கடும் போக்குவாத ஒரு மத தலைவராக இருந்தார் அப்படின்றது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆகவே இதனூடாக பல பேர் இந்த எதிர்ப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பார்த்தால் பெண்களுக்கு உடை சட்டம் அப்படின்றது ஒன்றை கடுமையாக அமல்படுத்தியிருந்தார். பெண்கள் கட்டாயமாக ஹிஜாப் அணிய வேண்டும், இஸ்லாமிய பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதுல கடுமையாக அவர் தன்னுடைய சட்டத்தை அமல்படுத்தியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதற்கு விரும்பாதவர்கள் இவருக்கு எதிராளியாக மாறியிருந்தார்கள். அதே நேரத்தில் இவருக்கு எதிராக எதிர்ப்பு குரல்கள் வருகின்ற பொழுது அவர்களை கடுமையாக அடக்குறதுல இவர் முன்னிலையாக செயற்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. போராட்டங்கள் எதுவும் ஆரம்பித்து விட்டால் அதை கடுமையாக அவர் அடக்கி விடுவார். அந்த கடுமையான போக்குவாதம் என்றது பல பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருந்தது. என்னென்னு சொன்னால், இப்படி ஒருவர் அடக்க முடியுமா அப்படின்றதுல அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறார்கள், ஒரு உயிரிழந்த மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த காரணங்களால ஈரானுடைய அரசு மீது அதிருப்தி கொண்டவர்கள், எதிர்ப்பில் இருக்கின்றவர்கள் இது ஈரானினுடைய மறுமலர்ச்சி காலம், ஈரானுடைய புதிய ஒரு யுகத்திற்கான ஒரு நாள் ஆரம்பித்து விட்டது. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்திற்கான திருப்பு முனையாக அமைகிறது அப்படின்னு சொல்லித்தான் அயத்துல்லா அலி கமேனியினுடைய இறப்பினை கொண்டாடுகிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர்கள் கூடியிருந்தவர்கள் சொல்லி நடனமாடி, சில பேர் நடனம் ஆட வேண்டும் போல் இருக்கிறது, அதே நேரத்தில் பாட வேண்டும் போல் இருக்கிறது, இப்படியெல்லாம் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக மிக ஒரு கடுமையான ஒரு ஆட்சி ஈரானில் இருந்ததாக அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் உண்மையாகவே அதிகமானவர்கள் சொல்லுகின்ற விஷயம், மத அடிப்படையிலான கடுமையான ஒரு சட்டத்தினை அவர் இருக்கும் வரை அவர் கடைபிடித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், போராட்டங்களை அடக்குதல் அப்படின்றதுல சில முக்கியமான போராட்டங்களை இங்கே குறிப்பிட வேண்டும். 2009ஆம் ஆண்டு கிரீன் மூவ்மெண்ட் போராட்டத்தினை அவர் தன்னுடைய அதி உயர் பலத்தினை கொண்டு அடக்கியிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 2019ஆம் ஆண்டு எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டத்தையும் அவர் கடுமையாக அடக்கியிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் 2022ஆம் ஆண்டு மக்சா அமினி சம்பவத்திற்கு பின்னைய ஆர்ப்பாட்டங்கள், இவை அனைத்திலுமே இந்த பாதுகாப்பு படைகள் கடுமையாக செயற்பட்டதாக பல குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கிறது. என்றால் பாதுகாப்பு படைகளுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் இவர் வசம் இருந்தபடியால் இவர் அந்த பாதுகாப்பு படைகளை வைத்து இந்த போராட்டங்களை எல்லாம் கடுமையாக கட்டுப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஊடகங்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் அங்கே அதிகமாக முன்வைக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள், வெளிநாட்டு ஊடகங்கள் வருவதற்கு தடை என்றது மிக கடுமையாக அங்கே பின்பற்றப்பட்டு வந்த ஒன்றாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அரசுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்களை வெளியிடுகின்ற ஊடகங்களை மிக கடுமையாக அவர் கட்டுப்படுத்தி இருந்தார், தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவை எல்லாமே தான் இவருடைய இறப்பிற்கு பல பேர் தங்களுடைய மகிழ்ச்சியையும் கொண்டாட்டங்களையும் கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணங்களாக அமைந்து விடுகிறது அப்படின்னு சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு இவர் ஆதரவு அளித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே எல்லோரும் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஈரானுடைய அதிகுச்ச தலைவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவருக்கான கண்ணீரும் அவருக்கான அஞ்சலிகளும் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மறுபக்கம் கொண்டாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இதிலே நான் குறிப்பிட்ட இந்த காரணங்கள் மிக முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானினுடைய அணு திட்டம், அணுவாயுத திட்டம் என்றது சுற்றியிருக்கின்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் மிகப்பெரிய ஒரு பயமாகவும் இருந்தது. அது கூட ஒரு காரணமாக இருக்கிறது இவரை விமர்சிப்பதற்கும் இவருடைய இறப்பினை கொண்டாடுவதற்கு. அதே நேரத்தில் இவர் அரசியல் அதிகார மையப்படுத்தலை தன் கைக்குள்ளே வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்க்கின்ற பொழுது உச்ச தலைவராக இருக்கின்றவர்
இராணுவம், அதேபோல நீதித்துறை, அரசியல் அமைப்புகள் மீது பெரிய ஒரு செல்வாக்கு இவர் வைத்திருந்தார். அதே நேரத்தில் சீர்திருத்த ஆதரவாளர்களுக்கு குறைந்த அரசியல் இடத்தினை இவர் வழங்கியிருந்தார் அப்படின்னு சொல்லியும் இந்த இவருடைய இவருடைய இறப்பினுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றவர்கள் சொல்லுகின்றனர். ஆகவேதான் ஈரானினுடைய அதி உயர் தலைவராக இருந்த ஒரு கடும் மத போக்குவாதத்தை கொண்டிருந்த ஒரு அதி உயர், அதாவது ஈரானுடைய அதி உயர் மத தலைவராகவும் இருந்த அயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டமைக்கு இப்படியான கொண்டாட்டங்களை புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஈரானியர்கள், அதே போல ஈரானுக்குள் இருக்கின்ற ஒரு பகுதியினரும் கொண்டாடி வருகின்றார்கள்.